குஜராத்தில் போலி டூத்பேஸ்ட் தொழிற்சாலை இயங்கி வந்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. அச்சு அசலை போல பர்பஸை தயாரித்து கல்லா கட்டிய கும்பல் சிக்கியது எப்படி? டூத்பேஸ்ட் நிறுவனங்கள் தங்களது தயாரிப்புகளை பொதுமக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு நடிகர் நடிகைகள் மற்றும் மாடல்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து விளம்பரம் செய்து வருகின்றன. ஆனால் குஜராத்தில் மோசடி கும்பல் ஒன்று எந்த ஒரு விளம்பரமும் இன்றி மலிவான பொருட்கள் மூலம் பர்பஸை தயாரித்து லட்சங்களை சம்பாதித்துள்ளது. கள்ளச்சந்தை வாயிலாக பொதுமக்களின் ஆரோக்கியத்திற்கு ஆப்பு வைத்த கும்பல் கூண்டோடு சிக்குமா? பற்களை பேணி பாதுகாப்பதற்கு மார்க்கெட்டில் விதவிதமான டூத்பேஸ்டுகள் குவிந்து கிடக்கின்றன. பல் கூச்சமா, பல் சொத்தையா, அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கும் ஒரே டூத்பேஸ்ட் இதுதான் என ஒவ்வொரு நிறுவனங்களும் போட்டி போட்டு விளம்பரம் செய்து வருகின்றன. எத்தனை டூத்பேஸ்டுகள் வந்தாலும் பாரம்பரியமான சில பர்பஸைக்கு இன்னும் பொதுமக்கள் மத்தியில் மவுசு இருக்கத்தான் செய்கிறது. குறைந்த விலையிலும் கிடைப்பதால் இதை டார்கெட் செய்து குஜராத்தைச் சேர்ந்த ஒரு கும்பல் தங்களது மோசடி வேலையில் ஈடுபட்டுள்ளது. கட்ச் மாவட்டம் சிற்றோட் பகுதியில் ஒரு தொழிற்சாலை இயங்கி வந்துள்ளது. அங்கு வாடிக்கையாளர்களின் ஆரோக்கியத்திற்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் பிரபல நிறுவனத்தின் பெயரில் போலி பர்பஸை தயாரிப்பதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. உடனே சற்றும் தாமதிக்காமல் அந்த தொழிற்சாலைக்கு விரைந்து சென்று போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு பண்டல் பண்டலாக டூத்பேஸ்ட் தயாரித்து குவித்து வைக்கப்பட்டிருந்தது. அவற்றை சோதனை செய்தபோது அனைத்தும் போலியானது என்பது உறுதியானது. அத்துடன் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடம் விசாரித்த போது தங்களது நிறுவனத்தின் சார்பில் சிற்றோட் பகுதியில் எந்த ஒரு தொழிற்சாலையும் செயல்படவில்லை என்று கூறியுள்ளனர். தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதில் மலிவான மற்றும் தரமற்ற பொருட்களை பயன்படுத்தி பர்பஸை தயாரிக்கப்பட்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. யாருக்கும் துளியும் சந்தேகம் ஏற்படாத வகையில் அச்சு அசலாக ஒரிஜினல் டூத்பேஸ்ட் போன்றே போலி டூத்பேஸ்ட் இருந்துள்ளது. அவற்றை குஜராத்தின் பல்வேறு கடைகளில் விற்பனை செய்து மோசடி கும்பல் கல்லா கட்டி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அந்த தொழிற்சாலையில் இருந்து பர்பஸை தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள், பேக்கிங் மற்றும் உற்பத்தி உபகரணங்கள் உட்பட 9 லட்சம் ரூபாய்க்கும் மேற்பட்ட பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். இது தொடர்பாக ராஜேஷ் தியாபாய், சுரேஷ், நட்வர் கோகில், நர்பத் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்கள் மீது மோசடி மற்றும் பதிப்புரிமை மீறல், நுகர்வோர் ஆரோக்கியத்திற்கு ஆபத்தை விளைவிப்பது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து போலி பர்பஸை எந்த பகுதிகளிலெல்லாம் விற்கப்பட்டது, இந்த மோசடியில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அண்மையில் டெல்லியில் போலி சென்சோடைன் பர்பஸை மற்றும் போலி ஈனோ தயாரித்த கும்பல் சிக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தற்போது இதே போன்று பிரபல டூத்பேஸ்ட் நிறுவனத்தின் பெயரில் தொழிற்சாலை அமைத்து போலியாக பர்பஸை தயாரித்து கள்ளச்சந்தையில் விற்பனை செய்து வந்த சம்பவம் குஜராத் மட்டுமின்றி நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.